ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் 12 ராசிகளுக்குண்டான மார்கழி மாத ராசி பலன்கள். இந்த மார்கழி மாதம் வருகின்ற 16/12/2024 முதல் 13/1/2025 வரை இந்த மார்கழி மாத பலன்கள் நடைபெறும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மார்கழி மாதத்திலே நிறைய விரதங்கள் கடைபிடிக்கப்படுகிறது. அது இல்லாமல் குளிர்காலமும் துவங்கப்படுகிறது. இந்த வகையிலே எல்லோரும் ஆன்மீகத்திலே நாட்டமாக இருப்பார்கள். விரதம் இருந்து அவரவர்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் இவ்வாறு சென்று வருவார்கள். அதனால் இந்த மார்கழி மாதத்திலே சுபகாரியங்களை தள்ளி வைத்தார்கள் பெரியோர்கள், நம்ம வாழ்ந்துவிட்டு சென்ற முன்னோர்கள். காரணம் இல்லாமல் எந்த காரியமும் இல்லை. அவர்கள் அனுபவப்பட்டு உணர்ந்துதான் இவ்வாறு செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே இப்போ இந்த மார்கழி மாதம் பொதுவான பலன்கள் என்ன என்றதை முதலில் பார்ப்போம். இந்த மார்கழி மாதத்துடைய பொது பலன்கள் பார்க்கும்பொழுது ரிஷபராசியிலே குரு வீற்றிருக்கிறார், கடகராசியிலே செவ்வாய் இருக்கிறார், கன்னியிலே கேது, விருச்சிகத்திலே சூரியன், அவர் தனுராசிக்கு வரவிக்கிறார். அப்பொழுதுதான் மார்கழி மாதம் துவங்குகிறது. அப்பொழுது தனுராசியிலே சூரியன், விருச்சிகத்திலே புதன் இருக்கிறார், மகரத்திலே சுக்கிரன், கும்பத்திலே சனி, மீனத்திலே ராகு. இவ்வாறு தான் இந்த நவகிரகங்கள் மார்கழி மாதத்திலே ஆரம்பிக்கும் பொழுது இருக்கப்படுகிறது. இதை வைத்து பார்க்கும்பொழுது மார்கழி மாதம் முழுவதுமே நல்ல பலன்களாக தான் இருக்க போகுது. அவ்வப்போது மழை வெள்ளம் தொடர்ந்தாலும் பெரிய ஆபத்தாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஓரளவுக்கு வந்து செல்லும். இயற்கையின் சீற்றங்கள் ஓரளவுக்கு தான் இருக்க போகிறது. இருந்தாலும் மக்களிடையே எச்சரிக்கை தேவை. நீர்நிலைகள் அருகில் உள்ளவர்கள் வேறு இடத்திற்கு சென்று விட வேண்டும். மலை அடிவாரத்திலே உள்ளவர்கள், பள்ளத்தாக்குகளே உள்ளவர்கள், இவர்கள் எவ்வாறு அங்கு இந்த இயற்கை சீற்றில் இருக்க முடியாதோ முன்னெச்சரிக்கையாக வேறு இடம் சென்று விட வேண்டும். ஆபத்துகள் சேதங்கள் ஏற்பட்டு விளைவுகள் விபரீதமாக இருக்கும். இது இல்லாமல் மக்களிடையே பாகுபாடு இல்லாமல் இருக்கும். இந்த காலகட்டத்திலே ஒருவருக்கொருவர் விமர்சனம் செய்து கொள்வார்கள். அங்கங்கே போராட்டங்கள் வலுப்பெறும். மக்கள் போராட்டம் அதிகமாக இருக்கும். இந்த மாதத்திலே மக்கள் போராட்டம் அதிகமாக இருக்கும். ஆட்சியாளர்களுக்கும் எதிர்க்கட்சியாளர்களுக்கும் அடிக்கடி போராட்டங்கள் சச்சரவுகள் தொடர்ந்தபடியே இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் விமர்சனம் செய்து கொள்வார்கள். வீடாக இருந்தாலும் சரி, நாடாக இருந்தாலும் சரி, இது கண்டிப்பாக நடந்தேறும். அது இல்லாமல் திடீரென நிலச்சரிவுகள் ஏற்படும், பூகம்பமும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு மக்கள் அனைவரும் முன்னெச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. எனவே இந்த மார்கழி மாதத்திலே எல்லோரும் அவரவர்கள் மதம் இனம் மொழி சார்ந்த தெய்வங்களை வணங்கி, அவர் விருப்பத்திற்கேற்ற தெய்வங்களை வணங்கி, அப்படி அல்லாதவர்கள் இயற்கை கடவுள்களாக நினைத்து அவற்றை வழிபட்டு வந்தாலே போதுமானது. நிறைய பக்தி மார்க்கத்தில் சென்றால் இந்த மாதத்தினுடைய கெடுபலன் கூர்ந்து நற்பலன் தான் ஏற்பட போகிறது என்று சொல்லி இப்பொழுது 12 ராசிக்குள்ளான பலன்களை பார்க்கலாம். துளாராசிக்காரங்க தான் மார்கழி மாத பலன்களை பற்றி சொல்ல போகிறேன். இந்த மார்கழி மாத பலன் வரிசையில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த மாதத்தில் தீர்க்கப்பட்டுடும். இந்த சந்தேகத்துக்கு உண்டான விடை கிடைக்கும். அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் குடும்பத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருந்துருக்கும். ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை வந்துட்டுருக்கும். அதெல்லாமே இப்போ முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை அமையும். பெரும்பாலும் பணப்பிரச்சனை தான். பணப்பிரச்சனை இருந்தால் தான் எல்லாமே, பணம் இருந்தால் எல்லாமே வாங்கிடலாம், எல்லாமே செஞ்சிடலாம். ஒரு வாக்கு கொடுத்துருப்பீங்க, அதை நிறைவேற்ற முடியாமல் போயிடும். அது நட்பாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும். அப்போ அதனால் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து போகும். அதெல்லாமே இப்போ இந்த மாதத்தில் சரியாகக்கூடிய விஷயங்கள் நடக்க போகுது. தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இருந்தாலும் எல்லாமே ஒரு முயற்சியால் தான் உங்களுக்கு ஜெயம் அடைய போகுது. முயற்சித்து போராடி தான் வெற்றி பெறணும். அப்படி தான் இருக்க போகுது. சில பேருக்கு வேலை போயிட்டு வேலை கிடைக்காம இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாமே இந்த மாத முடிவில் அந்த வாய்ப்பு உருவாகும். பெரும்பாலும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பிரச்சனைகளை வந்து சந்திச்சிருப்பீங்க. நல்ல வேலை இருந்திருப்பீங்க, திடீர்னு அதை விட்டு விலகிருப்பீங்க. ஒன்று நீங்கள் விலகிருப்பீங்க, இல்லை அவங்க விலகிருப்பாங்க. புதிய உத்தியோகத்தை முயற்சி பண்ணிகிட்ருப்பீங்க. அதெல்லாமே இந்த மாத முடிவில் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வர காலகட்டத்தில் அந்த புதிய வேலை கிடைச்சி சந்தோஷமாகி நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் வந்து சேரும்.
நல்ல சம்பளம், நல்ல போஸ்டிங், பொறுப்பு கிடச்சி நல்லா வந்துடுவீங்க. தொழில் வியாபாரத்தில் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும், இல்லைன்னா நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு வரும். உங்களுடைய பழக்கிற விதம் மற்றவர்களுக்கு சங்கடமாக இருக்கக்கூடாது, சாதகமாக இருக்கணும். அப்போ தான் அவங்க உதவி பண்ணுவாங்க. ஒருத்தரை நீங்கள் சந்தேக கண்ணாலே பார்க்கக்கூடாது. இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, இவங்களும் அப்படி தான் இருப்பாங்களா அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு செய்யணும். அப்படி போனீங்கனாலே உங்களுக்கு நன்மை தான் நடக்கும். எப்பவுமே எல்லாத்தையுமே இறைசக்தி மூலமாக ஒப்படைச்சிட்டோம்னாலே கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது தான் நடக்கும். நம்ம போட்டு குழப்பிக்கூடாது நம்மளை. அப்போ அதனுடைய குழப்பங்கள், அந்த பயங்கள், அது வாழ்க்கையில் முட்டுக்கட்டியாக இருக்கும். அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் இந்த துளாராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் மகரத்தில் இருக்கார். அப்போது நல்ல தேவையான வாகன வசதிகள் ஏற்படும். நீங்கள் வண்டி வாங்கினா கூட அந்த வாகனங்களில் பயணிக்கக்கூடிய அம்சம் நல்லபடியாக கிடைக்கும். வீடு மனை சம்மந்தப்பட்ட விஷயம் முயற்சிக்கலாம், பலன் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் கூட முன்னேற்றமான காலமாக இருக்க போகுது. ஆனால் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ண பிறகு தான் அந்த முன்னேற்றங்கள் கிடைக்கும். ஒரே சிந்தனையோடு நீங்கள் பயணித்து அதை நிறைவேற்றி காமிக்கணும். அடிக்கடி உங்களுக்கு வாய்ப்புகள் வரும், அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். பயணங்கள் நிறைய வந்துக்கிட்டு தான் இருக்கும். நிறைய ட்ராவலிங் கிடைக்கும். பயணங்கள் மூலிமா சில நேரங்களில் நல்லது நடக்கும், சில நேரங்களில் கெட்டது நடக்கும். அப்போ அனுசரித்து போகணும். எப்பயும் சோர்ந்து வரக்கூடாது, சுறுசுறுப்பாக இருக்கணும். தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அதுக்குண்டான பலன் தான் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய உறவுகள் சம்மந்தப்பட்ட வகையில் ஏதோ ஒரு விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் இருக்கும். அது கொஞ்சம் இந்த நேரத்தில் கரெக்டாக பேசி கரெக்டாக நடந்துக்கணும். இல்லைன்னா சில மனசஞ்சலம் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. சகோதர வழியிலையும் தந்தையார் வழியிலுமே சில எதிர்பாராத நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் அது கொடுக்கலாங்களாக இருக்கலாம், சொத்து விஷயமாக இருக்கலாம். அது மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் போகும். முன்னோருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். அப்போது நீங்கள் அதுக்குண்டான முயற்சியில் இறங்கணும். அமாவாசையில் முன்னோர்களை நினச்சி கும்பிடணும். காகத்திற்கு அன்னமிட்டு வரலாம், ஜீவராசியில் உணவு விடலாம், எல்லாமே செய்யலாம். காகத்துக்கு மட்டும்தான் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. முன்னோர் பசுமாட்டிற்கு, நாய்களுக்கு பெரும்பாலும் திருநாய்கள் கொடுக்குறது அவ்வளோ விசேஷம். எறும்புகளுக்கு இது மாதிரிலாம் செய்யலாம். இதெல்லாமே நிறைய பலன்களை கொடுக்கக்கூடிய விஷயம். நிறைய தானந்தனமுடைய பலன் கிடைக்கும் இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா. எப்பயுமே ஒரு சந்தேக மனப்பான்மை இருக்கக்கூடாது. நம்ம நல்லது நடக்கும், நம்ம முன்னேறுவோம், நம்ம ஜெயிப்போம், அப்படி தான் பாசிட்டிவான அந்த தாட்டு தான் உங்களுக்கு எப்பவுமே இருக்கணும். அது இருந்தாலே உங்களுக்கு நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க. அது இல்லாமல் ஒரு விஷயத்தை எடுத்திங்கன்னா அதை நடுவில் விட்டுடக்கூடாது. முழுமையாக அதை பார்த்து தெரிஞ்சு அனுபவித்து ஆராய்ச்சி பண்ணி அதை முடிக்கிற வரைக்கும் தூங்காமல் அதில் முழு மூச்சோடு செயல்படணும். அப்போ தான் அதில் வெற்றி கிடைக்கும். சட்டுன்னு விட்டுட்டிங்கன்னா தோல்வி தான் சேரும். அதனால் உங்கள் மனதும் சங்கடப்படும். பெரும்பாலும் இந்த ராசியில் இருக்கிற சட்டத்துறையில் உள்ளவங்க அவங்களுமே நல்ல முன்னேற்றங்கள் வாழ்க்கைக்கு அமைய போகுது. நீதி, நியாயமை, சத்தியம், நேர்மை இதெல்லாம் தவறாமல் வாழ்க்கக்கூடியவங்க நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க. அது இல்லாமல்
எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் நீங்கள் அதில் கவனமாக இருந்து செயல்படுத்துகிற அவ்வளோ விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. கணவன் மனைவிக்கு ஒரு உறவு கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு இருந்தால் கூட சரியாயிடும். அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சுபகாரிய முயற்சியில் இறங்கலாம், அதுதான் வெற்றி கொடுக்கும். நீங்கள் தனியாக பண்ணுறதோட பல பேரோடு சேர்ந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக நன்மையை தரும். இதெல்லாம் பண்ணணும். நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பறிகள் பார்க்கும்போது உங்கள் ராசியாதிபதி சுக்கரனாக இருக்கிறனால பெரும்பாலும் அம்மன் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். வெள்ளிக்கிழமையில் அம்மனை வழிபட்டு வரலாம், நெய் விளக்கு போட்டு வழிபட்டு வரலாம், சுமங்களுக்கு தாம்பூலம் கொடுக்கலாம், அவங்களுக்கு ஏழை எளிய சுமங்களுக்கு தான தர்மம் பண்ணலாம், முதியோர்களுக்கு இல்லங்கள் சென்று அவங்களுக்கு முறையான தான தர்மங்கள் அவங்களுக்கு தேவை அறிஞ்சு அதை செஞ்சுட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணுறதுனா நன்மை விஷயம் நடக்கும், நடக்காத விஷயம் நடக்கும். அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் இந்த மார்கழி மாதம் இறை வழிபாடுக்குரிய மாதமாக சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் விரதம் இருந்து பண்ணலாம். விரதம் வந்து மன ஒரு இப்போ விரதம் இருந்தால் தான் மனம் ஒரு நிலைப்படும். அப்போ உங்களுக்கு எண்ணோட்டங்கள் அடிக்கடி கொஞ்சம் மைண்டு மாறுது அப்படிலாம் இருந்தால் நீங்கள் விரதம் இருந்து அந்த தெய்வத்தை எந்த தெய்வத்துக்காக விரதம் அந்த தெய்வத்தின் வணங்கி விரதம் இருந்து வந்தால் ரொம்ப விசேஷம். ஒரு நாள் விரதம் இருக்கலாம், இல்லை 48 நாள் விரதம் இருக்கலாம். பெரும்பாலும் 48 நாள் விரதம் இருக்கிறது நல்லது தான். அதுமாதிரி பண்ணிட்டு வந்தாலும் உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும். ஏன்னா கிரகங்கள் கொஞ்சம் சரியில்லாமல் காரணத்தினால் இருக்கவங்களுக்குனால அந்த 48 நாள் விரதம் இஷ்ட தெய்வம் இருக்கலாம், குலதெய்வமாக இருக்கலாம், எந்த தெய்வத்துக்குனாலும் விரதம் இருக்கலாம். அது மாதிரி பண்ணிட்டு வாங்க. பெரும்பாலும் அம்மன் வழிபாடு பண்ணால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தான் இந்த மார்கழி பாத பலன்களை சொல்ல போகிறேன். அந்த வகையில் இப்போது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான விஷயம் தான் நடக்க போகுது. உறவுகள் மூலிமா அந்த விஷயம் நடக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் வேலைக்கு போயிருப்பாங்க, அவங்க மீண்டு வந்து இணைஞ்சு உங்களுக்கு அந்த விஷயத்தை முடித்து கொடுப்பாங்க. குடும்பத்தில் செய்யக்கூடிய முயற்சி எல்லாருமே வெற்றி பெறும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். முயற்சி எடுத்தும் பலன் நினைக்காமல் இருக்கிறவங்களுக்கு பலன் கொடுக்கும். இது மாதிரிலாம் நடக்கும். உங்களுக்கு முயற்சியால் ஜெயம், அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். அது மாதிரி நடக்க போகுது. உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து பணம் ஒரு வந்து போகும். இது மாதிரிலாம் நடக்கும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா சகோதரி வகையில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு வரும். அது உங்கள் மூலிமா நடக்கக்கூடிய விஷயமாக அமைஞ்சிருக்கும். அது மூலிமா உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும். இது மாதிரிலாம் நடக்கும். இருந்தாலும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அடிக்கடி மருத்துவ பிரச்சனை பண்ணிக்கணும். தொடர்ந்து எந்த ஒரு விஷயத்திலும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி பண்ணிட்டு வாங்க. படிப்பில் கொஞ்சம் மந்தமாக இருக்கும், அதுக்காக விட்டுடக்கூடாது. தொடர்ந்து அதை பண்ணிகிட்டே வரணும். தேர்ச்சி பெறலாம் கூட பரவாயில்ல, தொடர்ந்து நீங்கள் அதை முயற்சி பண்ணிட்டு வரலாம். தொடர்ந்து முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஊக்கத்தோடு இருக்கணும். அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனத்தை செலுத்தணும். முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை தேடி அதில் ஈடுபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அது இல்லாமல் வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் எல்லாமே இப்போ உள்ள காலகட்டத்தில் செஞ்சுட்டு வரலாம். நீங்கள் உங்கள் ராசியாதிபதி செவ்வாய், அதுக்கு அதிதேவதை முருகப்பெருமான் சொல்லப்பட்டிருக்கனால முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டு வரலாம். கிருத்திகை, சஷ்டி, விசாகம் இந்த மாதிரி நாட்களில் வழிபட்டு வரலாம். தொடர்ந்து முருக வழிபாடு பண்ணிட்டு வரலாம். கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு வரலாம். முருகப்பெருமானுடைய சோத்திரங்கள், பாடல்கள் எல்லாமே சொல்லிட்டு வரலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலே நல்லது நடக்கும்.
அது வேலையாக இருக்கலாம், உத்தியோகமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், ஆன்மீகத்தில் இருந்தால் கூட அந்த ஒரு இறை தெய்வத்தை வழிபடினா கூட அதை தொடர்ந்து செய்யணும். அதுதான் முக்கியமான விஷயம். சும்மா ஒரு நாள் கோயில் போனேன் வந்துட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. விடாப்படியாக செஞ்சிடணும். அது உங்களுக்கு கைவந்த கலை, உங்கள் ராசிக்கு கைவந்த கலை. விடாப்படியாக செஞ்சுருவீங்க, முயற்சி எடுத்து பண்ணுவீங்க. இருந்தாலும் சில விஷயங்கள் ரகசியமாக தான் இருப்பீங்க. உங்களுக்கு முக்கியமான நெருக்கமானவன்கிட்ட உங்கள் ரகசியத்தை சொல்லி நீங்கள் ஆறுதல் தேடி அதில் வெற்றி பெறலாம். எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பிடிவாத குணமும் கொஞ்சம் தளர்த்திங்க, அப்போ சரியாயிடும். மற்றவர்களை குறை சொல்கிறது அதை கூட தவிர்த்துடலாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை தான் நடக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, வண்டி வாகனங்கள் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக வாங்கிட்டு வாங்கணும். அதில் செல்லும் போதும் பயணிக்கும் போதும் கவனமாக இருக்கணும். இது முக்கியமான விஷயமாக சொல்லப்பட்டு அடிக்கடி பயணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். நீண்ட தூர பிரயாணம் கொஞ்சம் போகும்போது யோசித்து போகிறது நல்லது. பிளான் பண்ணி போனால் பிரச்சனை இல்லை. அது மாதிரி பண்ணிட்டு வாங்க. அடுத்ததாக அரசியல் இருங்களுக்கோ முன்னேற்றமான காலமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி மீண்டும் எழுந்து வந்துடுவீங்க. அது இல்லாமல் பிரபலமான தொடர்பு கிடைக்கும், அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஒரே குறிக்கோளோடு நீங்கள் பயணிச்சினாலே கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். ஒரு கோரிக்கைன்னா அதோடு நீங்கள் பயணிக்கணும். அது முடித்த பிறகு தான் அடுத்தது போகணும். அப்படி இருக்கணும். அது இல்லாமல் வாக்கு கொடுக்கறது போகிறது வருது எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யோசனை பண்ணி சொல்லணும் எதுவாக. அப்போ தான் உங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு ஒரு அவப்பெயர் வந்துடும். பேர் வாங்குறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதனால் எதுவுமே ஆறாமரை யோசித்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்க போகுது. இந்த மாத கிரகநிலை பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்ற இறக்கமாக தான் இருக்க போகுது. ஒரு நேரத்தில் இருக்கணும், ஒரு நேரத்தில் இருக்காது. மாறுபாடு ஏற்படும். அதே மாதிரி தான் தொழில் வியாபாரம் இருந்தாலும் ஒரு நேரத்தில் இருக்கிற தொழில் வியாபாரம் ஒரு நேரத்தில் குறையாக இருக்கும். உத்தியோகம் பாருங்களுக்கு நிறைய கடுமையான பணி சுமை இருக்கும். அடுத்தவங்க வேலையும் எடுத்து போட்டு நீங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை வரும். அது மாதிரி தான் இப்போ இருக்க போகுது. இருந்தாலும் உங்களுக்கு அதனுடைய பலன் கண்டிப்பாக கிடைக்கும். எப்பவுமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்குண்டான நியாயமான பலன் கிடைக்குதுன்னு செய்யும். அது மாதிரி தான் வரப்போகுது உங்களுக்கு. சில பேருக்கு வேலை மாற்றங்கள் கூட ஏற்படலாம். அது மூலிமா நல்லது நடக்கும். தொடர்ந்து ஒரே விஷயத்தை நீங்கள் கவனத்தில் கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறலாம். நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பரிகாரம் பார்க்கும்போது உங்கள் ராசிபதி செவ்வாய் தான் சொல்லப்பட்டிருக்கார். அப்போ முருகப்பெருமானை வழிபட்டு வரணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வள்ளி தெய்வான் கூட முருகப்பெருமானை வழிபட்டு வரணும். நீர்நிலை அருகில் உள்ள கோயிலாக இருந்தால் ரொம்ப விசேஷம். பெரும்பாலும் எல்லா கோயிலுமே குளம் இருக்கும். அந்த குளம் இருந்தாலே நீர்நிலை தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஸ்தலங்களுக்கு போய் வழிபட்டு வரலாம். அம்மன் வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். பெரும்பாலும் மார்கழி மாதத்தில் இறை வழிபாடு ரொம்ப நன்மை தான் தரக்கூடிய விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. நிறைய பேர் விரதம் இருந்து வழிபடுறது மார்கழி மாதத்தில் தான். கார்த்திகையில் தொடங்குவாங்க, மார்கழி வரைக்கும் இருந்து தை மாதம் தான் முடிப்பாங்க. அப்படி தான் அந்த 48 நாட்கள் விரதன்றது அப்படி தான் வரும். அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் பார்க்கும் பொழுது நீண்ட நாள் நோய் நொடியாக இருக்கவங்களுக்கு உதவி பண்ணலாம். அவங்களுக்கு ஏதேனும் தேவைப்பட்டால், இப்போ சில பேருக்கு உடல் உறுப்பெல்லாம் கூட தேவைப்படும். அப்போது நீங்கள் அதுக்குண்டான முயற்சியில் இறங்கி அதை கொடுக்கறதுக்கு உண்டான வழியில் ஈடுபடலாம். இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா பெரிய புண்ணியம். அந்த மாதிரி புண்ணியம் கிடைக்காது. சாதாரணமாக சாப்பாடு போடுறது, துணிமணி வாங்கி கொடுக்கறது, பொருள் வாங்கி கொடுக்குறது, காசு கொடுக்குறது, இதை விட பெரிய தானமாக அது சொல்லப்பட்டிருக்கு நடந்தது. நீங்கள் கொடுக்கலனா கூட அது வாங்கிறதுக்குள்ள முயற்சியில் ஈடுபட்டு அவங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா அது எவ்வளோ பெரிய சந்தோஷம்.
மறு ஜென்மத்தை கொடுக்குறீங்க, ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்குறீங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த மாதிரிலாம் பண்ணிங்கனாலே அவங்களுக்கு நன்மை நடக்கும். அந்த மாதிரி கண்டுபிடிச்சி தேடி கண்டுபிடிச்சி பண்ணிட்டு வரலாம்.